உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே என்னும் மைய கருத்தை சிந்திக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய லூக்கா தம் நற்செய்தி நூலில் மரியாள் எலிசபெத்தை சந்தித்ததை விவரிக்கின்றார். மரியாள் சக்கேரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு மரியாளிடம், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று கூறினார். எலிசபெத்து தூய ஆவியின் தூண்டுதலால் மரியாளை ஆண்டவரின், அதாவது கடவுளின் தாய் என்று முதல் முறையாக அழைக்கின்றார். மரியாளின் திருவயிறு என்னும் மஞ்சத்தில் இறைமகன் மனித இயல்போடு ஒன்றித்தது ஒரு தெய்வீக திருமணம் எனலாம். இத்திருமண ஒன்றிப்பின் காரணத்தால் மரியாள் கடவுளின் தாயானார். அதன் வழியாக திரு அவையும் தோன்றியுள்ளது. தூய ஆவி மரியாள் மேல் நிழலிட்டதாலும் மரியாள் தம் சம்மதத்தை தெரிவித்ததாலும் இயேசுவின் திருவுடல் மாதாவின் திருவயிற்றில் உருவானது. மரியாளின் திருவயிற்றுக்கனி இயேசுவே. மரியாள் இறைவனை அன்பு செய்தது, தம்மையே அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தார். இவற்றை நம் உள்ளத்தில் நிறுத்தி நாமும் நம் அன்னையைப் போல் நம்மையையும் நம் குழந்தைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து நமது மயிலை அன்னை வழியாக இறைவனின் ஆசீரை நிறைவாக பெற்று இறைவனின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டியவர்களாய் இக்கல்வாரி திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடலானது இப்போது பாடப்படுகிறது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பேராலய பாதுகாவலி மயிலை அன்னையின் திருநாளை சிறப்பாக கொண்டாடி அந்த அன்னையை தேர்ப்பவனியாக விமரிசையுடன் மகிழ்ச்சியுடன் மரியாதையுடன் அழைத்து வந்த நாம் அனைவரும் அந்த அன்னை நமது வாழ்க்கையிலே நமக்கு காட்டுகின்ற அன்பின் வழியையும் புனிதத்தை அடையவும் புனிதராக மாறி பிறருக்கு ஆசிராக இருக்கவும் நம்மை அழைக்கின்றார். எனவே இத்திருப்பலியானது நாம் இருக்கும் நிலையை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க இறைவனுக்கு ஏற்ற ஆசிரியின் கருவிகளாக மாற நம்மை அழைக்கும் அன்னை நம்முடைய மனமாற்றத்தை விரும்புகின்றார். எனவே நேரிய உள்ளத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் இப்பலியிலே முழுமையாக பங்கு பெறுவோம். நமது குற்றங்குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இரக்கமே உருவான இறைவா, உம்முடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட நாங்கள் துன்பத்திலும் வேதனையிலும் தவிக்கின்ற மக்களை கண்டும் மனம் இறங்காத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, உம் கரம் பற்ற தவறி உலக மாயையை பல்வேறு தொலைத்தொடர்பு ஊடகங்களில் எங்களை மாய்த்து கொண்டிருக்கின்ற தவறான நடவடிக்கைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். மாட்சிக்குரிய இறைவா, அழகான வாழ்க்கையை எமக்கு தந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தாத மனம் போன போக்கில் வாழ்ந்தது கொண்டிருக்கின்ற தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென்.
பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உருப்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உமந்தையில் இடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்த நீர், அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய இறைவார்த்தை, இயேசுவின் பெயரால் நாம் எதை செய்தாலும் நமக்கு மன நிறைவு உண்டு என்பதை எடுத்து கூறுகின்றது. கிறிஸ்துவுக்குள் நாம் புது வாழ்வு அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் இறை மதிப்பீடுகளை கடைப்பிடித்து அனைவருக்கும் நன்மை செய்யும் போது நாம் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வை வாழ முடியும் என்கிறது. அன்னை மரியாள் தனது உள்ளத்தில் நல்லதை மட்டுமே சிந்தித்து தியானித்ததால் இறைமகனை தனது வயிற்றில் தாங்கி இயேசுவை இவ்வுலகிற்கு அளித்தார். இயேசுவின் அன்பு தாயாக மட்டும் அல்லாமல் நம் அனைவருக்கும் தாயாக இருந்து நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி தேவையானவற்றை தகுந்த நேரத்தில் பெற்று தருகின்றார். நன்மையை மட்டுமே நமக்கு பெற்று தருகின்ற அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்விலும் நேர்மையான காரியங்களை தேர்ந்து தெளிந்து மகிழ்வுடன் வாழ எடுத்துரைக்கின்ற வாசகங்களுக்கு நம் மனங்களை திறப்போம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனம் 19 துவங்கி அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் இறைவசனம் 10 முடிய. அப்பொழுது விண்ணகத்தின் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது.
பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது.
பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை கருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 முதல் 17 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா,
இவரே உம் மகன் என்றார். பின்பு தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராலய அதிபர் பங்கு தந்தை அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, நிர்வாக பங்கு தந்தை அவர்களே, ஆன்மீக குருவாக இருக்கின்ற அருட்தரு அந்தோணிசாமி அவர்களே, அன்பு இறை மக்களே, அருட்சகோதரிகளே, நமது பேராலயத்தின் மிக முக்கியமான திருவிழாவை இன்று கொண்டாடி அமல அன்னையின் திருநாமத்தை போற்றவும், மயிலை அன்னை நமது வாழ்க்கையிலே நமக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்து ஆசி தரும் கருவியாக அவரை ஏற்றுக்கொண்டு நமது தினசரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட இங்கு வந்திருக்கின்றோம். I take this opportunity to thank sincerely Reverend Monsignor Alberto Napolitano, who has come from the Apostolic Nunciature in Delhi to participate in our joy and happiness, and he will be here with us tomorrow and day after tomorrow, and then we will be going together to Vellore for the episcopal ordination. Monsignor, you are most welcome in our midst. Thank you very much for your presence. அன்புக்குரியவர்களே, தேர் திருவிழா கொண்டாடும் இந்நன்னாளிலே நம்முடைய தியான சிந்தனைக்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான கருத்து, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கடவுளின் மகன் மனிதனாக பிறப்பதின் மூலமாக அன்னையின் வயிற்றில் உதிரத்தில் இருந்து பிறப்பதின் மூலமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. கடவுளின் மகனே எவ்வாறு அன்னையின் திருவயிற்றில் இருந்து பிறந்த காரணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக மாறுகிறார் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அதுதான் இறைவனால் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அபரிவிதமான அழைப்பு. அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு கன்னிமரியால் தன்னையே அமைத்து கொண்டதின் காரணமாக அவரிடம் இருந்த பிறக்கின்ற கிறிஸ்துவும் அர்ச்சிக்கப்பட்டவராக இருக்கின்றார், ஆசீரை தருவராக இருக்கின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 13 இறைவசனம் 1-3 வரை கடவுளாகிய ஆண்டவர் அபிரகாமை நோக்கி இவ்வாறு கூறுவார்: உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறுவர் என்று கூறுகின்றார். அன்னையை குறித்து கூறப்பட்ட ஒரு முக்கியமான இறை வார்த்தை இறை வாசகமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே அபிரகாம்
விசுவாசத்தின் நம்பிக்கையின் தந்தையாக இருந்தாரோ, புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் அதே நம்பிக்கையின் விசுவாசத்தின் தாயாக மாறுகின்றார். இறைவனால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகின்றார். அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுகின்ற காரணத்தினால் அவரே ஆசீராக மாறுகின்றார். அவரிடமிருந்த கிறிஸ்துவே ஆசீர்வதிக்கப்பட்டவராக நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. தாயும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார், மகனும் ஆசிக்கப்படுகின்றார், ஒரு குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகின்றது இறை அன்பினால், இறை வரத்தால். நம்முடைய சிந்தனைக்கு இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து என்னை பொறுத்தவரையிலே, அன்னையும் மகனும் ஆசீர் பெற்று ஆசீர் வழங்கும் ஒரு கருவியாக வாழுகின்ற காரணத்தினால் ஒரு குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர் நகலும் குடும்பமாக மாறுகின்ற காரணத்தினால் நம்முடைய குடும்பமும் ஆசீரை பெற வேண்டும், ஆசீரை வழங்க வேண்டும் என்று அன்னை மரியாள் நம்மை இன்று அழைக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எவ்வாறு நம்முடைய குடும்பம் ஆசீரை பெற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியாள் வழிகாட்டியாக இருக்கின்றார். ஆசீரை எவ்வாறு பிறருக்கு கொடுக்க முடியும் என்பதற்கும் அன்னை மரியாள் வழிகாட்டியாக இருக்கின்றார். We should know how we become the source of giving, blessing to the other people and ourselves blessed by God themselves. ஆம், சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலே இருக்கின்ற ஆஸ்டின் நகரிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஒரு ஃபேக்கல்டி, மேரேஜ், ஃபேமிலி அண்ட் சோசியாலஜி, ஒரு கத்தோலிக்க பேராசிரியரால் நடத்தப்படுகின்றது. என்னுடைய நண்பர் சில வருடங்களுக்கு முன்பாக அவர் உலகிலே இருக்கின்ற கிறிஸ்துவ குடும்பங்கள் இக்காலகட்டத்திலே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா, அவர்களுடைய குடும்பத்திலே அமைதி இருக்கின்றதா, அவர்கள் இருக்கின்ற வாழ்க்கை எத்தகையாக இருக்கின்றது, திருமுழுக்கு ஏனைய அருட்சாதனங்களின் மூலமாக இறை அருளை பெற்றவர்கள் ஆசீரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா, ஆசீரை பிறருக்கு நன்றி கொடியாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்பதற்கு ஒரு கணிவை ஏற்படுத்தினார். அந்த கணக்குப்படி எடுக்கப்பட்ட சர்வையில் இருந்து வந்த அருமையான செய்திகள் என்னவென்றால், பல நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வினாத்தாளிலே தங்களுடைய எண்ணங்களை எடுத்து கூறினார்கள். அவைகளை ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்ட அறிக்கையிலே, உலகிலே இருக்கின்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட ஆசீரில் வாழ்வது கிடையாது, குடும்பத்தில் அமைதி கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, குடும்பத்திலே தகராறும் பிரச்சனையுமே அதிகமாக இருக்கின்றது என்று கூறி, இதற்கு என்ன காரணம் என்பதையும் கேட்டறிந்த செய்திகளின் தொகுப்பின்படி அவர்கள் முக்கியமாக 4 காரியங்களை கூறுகின்றார்கள். என்ன காரணமாக இருக்கும்? முதல் காரணம் என்னவா இருக்கும்? நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. என்ன காரணத்தினால? 1 2 எடுத்து சொல்கிறதுக்கு பட்டியலே போடலான்னு சொல்லுவீங்க. அது மாதிரி தான் பட்டியல் போட்டாங்க. முக்கியமான 4 காரியங்கள். நீங்கள் தூரத்தில் உட்காந்துருந்தனால உங்கள் பதில் என் காதுக்கு வராது, நான் தவறாக சொல்லிடுவேன். அப்புறம் அந்த பட்டியலின்படி முதலிலே நம்முடைய குடும்பங்கள் இறை வேண்டுதலின் குடும்பங்களாக வாழவில்லை. ஜெபம் வாழ்க்கையை நம்முடைய குடும்பங்களில் இல்லை. அதன் விளைவாக குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கிடையாது. சுயநலம் தலைவிரித்து ஆடுகின்றது. குடும்பத்திலே பொறுமை கிடையாது. தியாக சிந்தனையே குடும்பத்தில் கிடையாது. இக்காலகட்டத்திலே நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கார்ப்பரேட் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நான் சம்பாதிக்கின்றேன், நீ சம்பாதிக்கின்றாய், நீயும் நானும் ஒன்றுதான் என்ற நிலையிலே கணவனும் மனைவியும் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியான புரிதல் இல்லாத குடும்பங்களாக இருக்கின்றது என்று முக்கியமாக 4 காரியங்களை
காரணங்களை எடுத்து கூறி இறுதியிலே கூறுவார்கள், கிறிஸ்துவ குடும்பங்களிலே காலகட்டத்திலே மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்றால் இறை வேண்டுதலின் குடும்பமாக அவை மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமது கன்னிமரியாலும் கிறிஸ்துவும் ஆசிரை பெற்று ஆசிரை வழங்குபவர்களாக நமக்கு இன்றைய நற்செய்தியின் மூலமாக நம்முடைய தியான சிந்தனையாக கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய குடும்பங்கள் இறை ஆசிரியின் மதிப்பை உணர்ந்திருக்கின்றதா? நம்முடைய குடும்பங்கள் பிறருக்கு ஆசீர் வழங்கும் குடும்பங்களாக இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டியாக என் குடும்பமும் இறை ஆசீர் பெற்ற குடும்பமாக, இறை ஆசிரை பிறருக்கு தரும் குடும்பமாக என்னால் மாற்ற முடியும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எவ்வாறு? 3 வகையிலே இறை உறவில் நம்முடைய குடும்பங்கள் வாழ்வதின் மூலமாக. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு கேள்வி, பதில் தூரத்தில் இருக்கனால வராது, சொன்னால கூட எனக்கு கேட்காது. ஜெபம் என்பது வாழ்வா அல்லது செயலா? வாழ்வுனா கையை தூக்குங்க பார்ப்போம், அப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். செயல்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். வாழ்வும் இல்லை செயலும் இல்லைன்னு கையை தூக்குங்க. ஒரு சின்ன பிள்ளை குத்துருச்சு, அதை தான் நல்லா தெரிஞ்சிருக்கு ஜெபம்னா என்னன்னு. ஜெபம் என்பது செயல் கிடையாது, ஜெபம் என்பது வாழ்வு. இறை வேண்டுதல் என்பது ஏதோ திருப்பலிக்கு வரும் பொழுது அல்லது பக்தி முயற்சிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது செய்கின்ற காரியம் ஒரு செயலாக அமைந்து விடுகின்றது. நம்முடைய குடும்பங்கள் அனைத்துமே ஜெப வாழ்வில் இருக்கும் குடும்பங்கள் கிடையாது. ஜெபத்தை ஒரு செயலாக, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரோம், கேட்டோம்னா சொல்லுவாங்க, நல்ல கிறிஸ்தவங்களா நீங்கள்? எல்லாமே நல்ல கிறிஸ்தவங்க. என்னம்மா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிடுவேன், பங்குசாமியார் வந்து மாதம் மாதம் பணம் கேட்பார், கொடுத்துருவேன், 2-3 பூசை வச்சுருவேன், அன்னைக்கு திருநாளுக்கு வந்து காசு கேட்பாங்க, அதையும் கொடுத்துருவேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல கிறிஸ்தவன் தான். அந்த நிலையில் தான் நம்முடைய குடும்பங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அன்னை மரியாளின் குடும்பம் அவ்வாறு கிடையாது, திரு குடும்பம் அவ்வாறு கிடையாது. ஆசிரை பெற்ற குடும்பம் இறைவனோடு ஒன்றித்த இறை வேண்டுதலில் இறை உறவில் வாழ்ந்த குடும்பம். Our family should be like that, living in relationship with God Himself all the 24 hours. எனவே ஜெபத்தை வாழ்வாக மாற்றுகின்ற ஒரு குடும்பத்தில் தான் இறை ஆசீர் கிடைக்கும். அன்னை மரியாள் நமக்கு அந்த ஆசீரை கொடுத்து நாமே ஆசீர் வழங்கும் கருவிகளாக நம்மை மாற்றுவார். எத்தனை குடும்பங்களில் நாம் குடும்ப ஜெபத்தை தினந்தோறும் சொல்லுகின்றேன். கை தூக்குங்க பார்ப்போம், இல்லை தூங்க வைக்கணும். வருஷம் இந்த 8-12% தான் தூக்குவாங்க, மற்றவங்களாம் தூங்கிடுறீங்க நீங்கள். ஏன்? எத்தனை முறை நம்முடைய பேராலயத்தில் 1000 முறையில் கேட்டிருக்கேன், முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 4 நிமிடம் 5 நிமிடங்கள் குடும்ப ஜெபத்தை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். குடும்ப ஜெபம்னா பெருசு கிடையாது. இறைவனுக்கு நன்றி கூறுவது, விருப்பப்பட்டால் விவிலியத்தை எடுத்து ஒரு சின்ன பகுதியை வாசிப்பது, கணவனோ மனைவியோ பிள்ளையோ அதன் கருத்தை தன்னுடைய சொந்த வார்த்தையால் சொல்லுவது, ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பது. கட்டாயம் வீட்டுக்காரர் மனைவியை திட்டிருப்பார், அந்த சமயத்தில் வீட்டுக்காரர் மன்னிப்பு கேட்குறது. அம்மா வந்து உப்பு நிறையா போட்டு வச்சுருந்துருக்கோம், அதுக்கு மன்னிப்பு கேட்குற நேரம். இதுதான் குடும்ப ஜெபம். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்த பிறகு சாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஜெபம் சொன்ன பிறகு தான் சாப்பாடு, இல்லை அது கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மாட்ட சீக்கிரம் ஜெபம் சொல்லுவோம்மா, ஆவலில் கிடையாது, சாப்பாடுக்காக. அந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்து இருந்தோம். அதோடைய தாக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் சீரீஸை பார்த்த பிறகு சாப்பிட்டுக்கலாம், அதான் ஜெபமாக இருக்கு. டிவியில் என்ன சீரீஸ் இருக்குது அதை பார்த்த பிறகு சாப்பிடலாம். அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இறை உறவில் நாம் வாழாத காரணத்தினால்தான் அந்த உலக அளவில் தாங்கிய கணக்கெடுப்பின்படி நம்முடைய குடும்பங்கள் இறை ஆசிரை நிறைவாக பெறாமல் இருக்கின்ற காரணத்தினால், இறை வேண்டுதலின் குடும்பங்களாக இல்லாத காரணத்தினால் குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள், அமைதியற்ற நிலைமை இவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்னை மரியாள் இறை உறவில் வாழ நம்மை அழைக்கின்றார். ஆசிரை தருகின்ற ஆசிராக தன்னுடைய மகனை மாற்றுவதன் மூலமாக
இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அன்னை மரியார் விசுவாசத்தின் அடிப்படையாக அமைகின்றார். இதையே இன்றைய 2ஆம் வாசகம் கொலோசியர் எழுதிய திருமுகத்திலே அருமையாக புனித திருத்தூதர் பவுல் அறிவார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை தாங்கிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதை அருமையான வார்த்தையில் மிகவும் தெளிவாக கூறுவார். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவரின் இயேசு பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். இதே புனித பவுல் அடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே இறைவசனம் 4 அதிகாரம் 4 இறைவசனம் 7 கூறுவார், அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள போராட வேண்டிய நிலையில் இருந்தார். போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களை, மனித வாழ்க்கையிலே போராட்டம் என்பது ஒரு அவசியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அன்னை மரியாளின் வாழ்க்கையும் அவ்வாறு இருந்தது. இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம், கருத்தாங்கி குழந்தையை பெறுவதற்கு முன்பாக அவர் பெற்ற கஷ்டங்கள், சவால்கள், இடையூறுகள் எண்ணற்றவை. எவ்வளவு தூரம் என்றால் பாலைவனத்துக்கு ஓடி வருகின்றார். தனிமையிலே இறைவனோடு ஒன்றரை கலந்து குழந்தையை எடுக்க. வாழ்க்கையில் விசுவாசம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி அருமையாக கூறுவார், டோன்ட் மேக் யுவர் ஃபெய்த் க்ளோஸ்ட் இன் எ நைஸ் வுடன் பாக்ஸ். விசுவாசத்தை ஒரு மரப்பட்டியில் அடக்கி வச்சிருக்காப்புல வச்சிருக்காதீங்க. விசுவாசமே வாழ்வாக அமைய வேண்டும். போராட்டத்தில், சங்கடங்களில், இன்ப துன்பங்களில் நாம் போராடி வெற்றி பெறுவதற்கு அன்னை மரியாள் உதவியாக ஆசிரை தருகின்றார். தன்னுடைய பரிந்துரையின் மூலமாக நமக்கு ஆசிரை பிறருக்கு தருவதற்கு வழிகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, துன்பம் இல்லாத குடும்பமே கிடையாது. சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பமே கிடையாது. சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா என்னுடைய மறைவுரையை கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி உடனே கை தூக்கி இருப்பீங்க. கொஞ்சம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் கை தூக்காமல் 100 மார்க் கொடுத்துடலாம். அவங்க நினைச்சிருக்கோம். சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது. சண்டை இருந்து தான் குடும்பம். அங்கே தான் நமக்கு நல்ல உணர்வும் ஆக்கமும் பிறக்கும். அதை இறை வார்த்தையின் மூலமாக இறை உறவில் எடுக்கும் பொழுது விசுவாசத்தில் வாழ, அதை தான் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் பாசிட்டிவாக சொல்லிடுறாரு. ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆவது அதிகாரத்தில் அதிகாரம் 4:7 வேறு மாதிரி சொல்கிறாரு, போராடி என்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொண்டேன். வயசான பெண்கள்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் 1 2 எடுத்து சொல்லுது, அவரை மேய்க்கிறதே பெரும் துன்பம், பிள்ளைகளெல்லாம் ஒரு சிலுவை, நான் எங்கே போகிறது, எதுக்கு போகிறது, கோயிலில் தான் அப்படியே உட்காந்துருப்பேன். இங்கே பங்கு சாமியார் உடனே வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. அங்கேயும் பங்கு சாமியார் மேலே தான் குறை வரும். இந்த நிலையில் நாம் துன்பத்தை கண்டு அஞ்சி ஓடுகின்றோம். அன்னை மரியாள் ஓடவில்லை. இந்த நற்செய்தியின் பகுதியை பாருங்கள், அருமையான பகுதி. துன்பத்தின் மூலமாக அன்னை வெற்றியை பெறுகின்றார். உலகில் உள்ள அனைத்து மனிதத்திற்கும் தாயாக மாறுகின்றார். இதோ உன் மகன், இதோ உன் தாய், சிலுவையிலே தொங்குகின்றார் கிறிஸ்து. சிலுவையின் துன்பத்தின் மத்தியிலே நமக்கு விசுவாசத்தை காத்து அன்னையை உறுதுணையாக கொடுக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கலிஃபோர்னியாவில் இருக்கின்ற லாஸ் ஏஞ்சலஸ் என்ற நகரிலே ஒரு அருமையான ஆலயமானது அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாய் என்ற தலைப்பிலே அந்த ஆலயம் அழகாக கட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு படத்திலே கன்னி மரியாள் நின்று கொண்டிருக்கின்றார். அவரது வலதுபுறத்திலே சிறுவனாகிய கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். குழந்தையை கிடையாது, சிறுவனை. தன்னுடைய வலது கையிலே தன்னுடைய நெஞ்சிலே இருக்கின்ற சிலுவையை பிடித்து கொண்டிருக்கின்றார். சிறுவனாக இருக்கின்ற கிறிஸ்துவும் அந்த சிலுவையை பிடித்து கொண்டிருக்கின்றார். இதோ உன் தாய்,
சிலுவையின் மூலமாக மீட்பு, துன்பங்களின் மூலமாகத்தான் மீட்பு என்பதை சுட்டி காட்டுகின்ற விதத்திலே அன்னை மரியாள் நமக்கு விசுவாசத்தின் தாயாக இருக்கின்றார். எனவேதான் இறை ஆசிரை எந்த நிலையிலும் எப்பொழுதும் பெற்றார். மூன்றாவதாக, இறுதியாக, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு அர்ப்பணித்து மகிழ்ச்சியின் கருவியாக மாறுகின்றார். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் தாயாகவும் கடவுளின் அன்னையாகவும் கொடுக்கப்பட்ட அழைப்பை தெரியாமலும் அறியாமலும் ஏற்றுக்கொண்ட சமயத்திலே வீட்டில் மகிழ்ச்சியாக உட்கார்ந்து சும்மா இருக்கவில்லை. உடனே தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை காண சொல்கின்றார். அங்கே போய் தன்னை பற்றி பெருமா பேசுறதுக்கு இல்லை, அவருக்கு உதவி செய்வதற்கு. உண்மையான இறை ஆசிரானது பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் இருக்கின்றது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகின்றார். காணா ஒரு கல்யாணத்தை பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க? எத்தனை தடவை இந்த மறைவுரை சொல்லியிருப்பேன், மறந்துருப்பீங்க. பரவாயில்ல, நான் அதனால் சந்தோஷப்படுறேன். மறந்தால் தான் நான் அதையும் சொல்ல முடியும். நான் மட்டும் நான் புதுசாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உண்மை தானே. மறைவுரை சொல்லியிருக்கேன். நம்மலாம் கல்யாணத்துக்கு போனால் என்ன செய்வோம்? மெய்ய எழுதுவோம், சாப்பிட்டுட்டு குறைய சொல்லிட்டு வந்துடுவோம். கன்னிமரியாள் அவ்வாறு செய்யவில்லை. திருமணத்துக்கு போகின்றார். அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் ஊர்ந்து கவனிக்கின்றார். திருமணத்தை நடத்தியவர்களுக்கு கெட்ட பெயர், அவல பெயர் வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்? தன் மகனிடம் வாதாடுகின்றார். மகன் என்ன சொல்கின்றார்? எனக்கு இன்னமே நேரம் வரலையம்மா, நீங்கள் ஏம்மா இதெல்லாம் செய்கிறேன்னு. சரிப்பாண்டு போல ஊழியரை கூப்பிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். அத்தகைய ஒரு உணர்வு, அந்த உணர்வின் மூலமாக பிறருக்கு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் போராடி வெற்றி காண வேண்டும் என்பது அதுதான் திரு அவையின் அழைப்பாக இருக்கின்றது. ஒருங்கியக்க திரு அவையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் இக்காலத்திலே ஒருங்கியக்க திரு அவையானது எல்லோரின் திரு அவையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையில், குடும்ப உறவில் மகிழ்ச்சி காணுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். இதைதான் மீண்டும் திருத்தூதர் பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே 4வது வார்த்தை இறைவசனத்திலே கூறுவார். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ந்து இருங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். துன்பம் துயரம் வந்தாலும் மகிழக்கூடிய தன்மை நமக்கு இக்காலகட்டத்திலே தேவையாக இருக்கின்றது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை எழுதும் பொழுது திருத்தூதர் பவுல் எங்கே இருந்தார்? வீட்டில் இருந்திருப்பார், கோயிலில் இருந்திருப்பார், கடற்கரையில் இருந்திருப்பார். எங்கே இருந்தார்? நான் சொல்லியிருக்கேன், போன மறைவுரையில் சொல்லியிருக்கேன். சிஸ்டர் செந்திரி பதில் சொன்னால் நல்லா இருக்கும், அவங்களும் மறந்துருப்பாங்க. சிறையில் இருக்கின்றார், துன்பத்தில் இருக்கின்றார். அந்த சமயத்திலே அவர் எழுதிய அத்தனை திருமுகத்திலே மிகவும் மகிழ்ச்சியான திருமுகம் என்று அழைக்கப்படுகின்றது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எழுதும் சமயம் சிறையில் அவதிப்படும் நிலைமை, துன்புறும் சமயம், அச்சமயத்திலும் மகிழ்ச்சியை எடுத்து கூறுகின்றார். எனவே இறையேசுவில் அன்பு குடும்ப தலைவிகளே கவலைப்படாதீங்க. என் வீடு சிறைசாதியாக இருக்குன்னு சொல்லுவீங்க சில சமயத்தில். குடும்பத்தில் இருந்தாவே ஒரு சிறைவாசியாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன். பவுல் அடியாரும் அப்படி தான் இருந்தார். அங்கிருந்தால் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். நீங்களும் அந்த சிறை வாசகத்தில் இருந்தாலும் கூட, கணவனும் சில சமயத்தில் வந்து மனைவிட கைதியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் இதே நிலைமைதான். துன்பத்திலே மகிழ்வு காணும் அந்த மனநிலைமையை இந்த நற்செய்தியின் மூலமாக நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இறையேசு அன்புக்குரியவர்களை என்ன செய்ய வேண்டும்? அன்னையை போற்றி புகழும் நாம் உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று அறிக்கையிடும் நாம், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாத பெற்ற குடும்பமாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனின் அழைப்பால் கன்னி மரியாளை போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நம்முடைய பங்குக்கும் சமுதாயத்திற்கும் அந்த ஆசிரை தருகின்ற குடும்பமாக அபிரமாக போன்று நாமும் மாற வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்றால் 3 எளிதான வழி. வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். எதையும் ஒரு பாசிட்டிவாக எண்ணுகின்ற தன்மை நம்மிடையே இருக்க வேண்டும்.
நம்பிக்கையற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயம் அவ்வாறு இருக்கின்றது, வருகின்ற சவால்கள் அவ்வாறு இருக்கின்றது. இருப்பினும் அதை எதிர்நோக்கி போராடக்கூடிய புனித பவுலடியார் கூறுகின்ற போராட்டத்தை ஓட்டத்தை நடத்தி முடித்தேன், வாகையை ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதான் உண்மையான ஆசீர், அதுதான் உண்மையான ஆசீர் பிறருக்கு கொடுக்க இறைவனின் அழைப்பு என்பதை உணர்ந்து மயிலை அன்னையின் மூலமாக அதை பெற முயற்சிப்போம். சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய நாட்டின் பாப்பரசரின் திருத்துதர் இங்கு வந்திருந்தார். நம்முடைய பேராலயத்தை கூட்டு வந்தேன். அவருக்கு மயிலை அன்னை திருவுருவத்தை காணும் பொழுது அவர் கேட்டார், என்ன அந்த அம்மா உட்காந்துருக்கு, நம்ம ஊர்லாம் நின்றுட்டுல இருப்பாங்கன்னு. உடனே சொன்ன, இந்த அம்மா உட்காந்துருக்கு, காரணம் என்னன்னா அவங்க போதகராக உட்கார்ந்துருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க, ஒரு குருவாக இருக்கின்றார்கள். குருவுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாருக்காவது தெரியும்? நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க, ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க, கடமைன்ட்டு. குரு அப்படி கிடையாது. குரு பாடத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையையே பாடமாக கொடுக்கவர். அதே போன்றுதான் நம்முடைய மயிலை அன்னையும் அமர்ந்து கொண்டு அங்கு வருகின்ற நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அதனால்தான் புனித பிரான்சிஸ் சவேரியாரே இங்கு வந்து 3 மாதங்கள் தங்கியிருந்த பொழுது அந்த அன்னையின் அரவணைப்பில் தன்னையே ஈடுபடுத்தி தன்னுடைய அழைப்பின் வேத போதகராக சிறப்பாக பணிபெற அந்த அன்னை அவருக்கு தேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து காட்டிய அந்த போதகர் அன்னை நம்முடைய பேராலயத்தின் இணை பாதுகாவலியாக இருக்கின்றார். அவரிடம் செல்வோம். அவர் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவராக மாறுவதற்கே காரணம் அவர்தான். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, ஆசிரியரை தரக்கூடிய பிள்ளைகளாக மாற அவரை நாம் தஞ்சம் பெறுவோம். அந்த அன்னை ஒரு போதகராக இருந்து தன்னுடைய ஆசிரியை பணி மட்டுமல்ல, தானே அதற்கு ஏற்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான அன்னையாக இருப்பது போல நமது வாழ்க்கையும் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப பிறருக்கு சான்று பகிர்கின்ற வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் மூலமாக பெற்ற அந்த ஆசிரை பிறருக்கு வழங்கும் ஆசிராக மாற நாம் முயற்சி செய்து இப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அன்னையின் அரவணைப்பில், மயிலை அன்னையின் மடியில் நாம் எல்லாவற்றையும் பெறுவோம் என்ற மன உறுதியுடன் இத்திருப்பலியிலே பங்கு பெறுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் நாம் நமது பேராலய இணை பாதுகாவலியான மயிலை அன்னையின் திருநாளை கொண்டாடி அவரே நமக்கு ஆசீர் வழங்கும் ஆசீரை தரும் அன்னை என்பதை உணர்ந்து நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் ஜெபங்களாக அவரிடம் இப்பொழுது எடுத்து கூறுவோம். அனைத்தையும் பராமரிக்கும் பரம்பொருளே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் அனைவரையும் உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்தில் உமது பேரன்பையும் பரிவு இரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து அவர்கள் இறை ஆட்சியை கட்டியெழுப்பும் கருவிகளாய் மாறிவிடவும், என்றும் நற்செய்தியை தங்கள் வாழ்வாலும் எடுத்துக்காட்டான செயல்பாடுகளாலும் எடுத்துரைக்க தேவையான ஆற்றலை நிறைவாய் பொழிந்திட வேண்டி திரு மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாக்கு மாறா வானக தந்தையே எம் இறைவா, இயற்கை சீற்றங்களாலும் போர்களினாலும் துன்ப துயரங்களை அனுபவிக்கின்ற மக்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, நீரே அவர்களின் கண்ணீரை துடைத்து, நீரே அவர்களது நம்பிக்கை மிகுதியாக்கி, அவர்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று திருமயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். புது வாழ்வினை புன்னகையோடு அளிக்கின்ற உன்னத தேவனே, இறைவனின் திருவுளத்திற்கு செவிமடுத்து பணி குருத்துவத்தை ஏற்று அயராது உழைக்கின்ற அனைத்து அருட்பணியார்களுக்காகவும், குறிப்பாக சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தினை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் நற்கருணை நாதரை இதயத்தில் தாங்கி நற்செய்தி பணியில் திறம்பட செயலாற்ற தேவையான அருளினை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று திரு மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியான எம் இறைவா, உலகின் எல்லா நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களிடையே அமைதி காக்கவும், நல்ல உறவுக்காக உழைக்கவும், மனிதநேயம் காக்கப்படவும், மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும், தேவையான நல்ல உள்ளத்தினையும் நேர்மையும் கொண்டவர்களாய் பணிபுரிய வரமருள வேண்டுமென்று திருமயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆசிரை அள்ளி வழங்கும் இறைவா, உம்முடைய திருவயிற்றின் கனியான என்ற சிந்தனையை உள்ளத்தில் தாங்கி, அன்னை மரியாளின் தாழ்ச்சியையும் திருவயிற்றின் கனியான இயேசுவின் மாட்சியையும் உணர்ந்து எங்கள் குடும்பங்களை இறைப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அன்னையின் அடிச்சுவட்டை நாங்களும் பின்பற்றி இறைவனின் சாட்சிகளாய் வாழ்ந்திட வரமருள திருமயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, எங்களின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து மயிலை அன்னையின் பரிந்துரையால் எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தவா உனக்கே என்னை தருவே உன்னை போல் மாறிடுவே இன்று உனக்கே என்னை தருவே உன்னை போல் மாறிடுவே உனக்கே என்னை தருவே உன் பணி செய்திடுவே வாழ்வு தந்தாய் வாழ வைத்தாய் வளங்கள் தந்தாய் வளர செய்தாய் நிம்மதி தந்தாய் நிறைய செய்தாய் செழுமை தந்தாய் முழுமை செய்தாய் பிறந்த பணியை வாழ்வாக்கி செய்கை செய்ய வழிகாட்டி சென்ற இதயமே என்று பேரன்பே பிறந்த மனமும் சிறந்த குலமும் நான் தருவே நிறைந்த மடிவும் மிகுந்த நலமும் நான் பெறுவே உனக்கே என்னை தருவே உன் பணி செய்திடுவே வாழ்வு தந்தாய் மலர செய்தாய் மறிப்பு தந்தாய் மகிழ செய்தாய் உறவு தந்தாய் உணர செய்தாய் உறுதி தந்தாய் உயர செய்தாய் தன்னையே பலியாய் படைக்கின்று தரணியோ வாழ வழி செய்த தியாக திருவுருவே அன்பின் நிரந்தரவே தூய உள்ளம் எளிய இதயம் நான் தருவே உருகும் உள்ளம் கனிந்த இதயம் நான் பெறுவே உனக்கென என்னை தருவே உன் பணி செய்திடுவே உனக்கென என்னை தருவே உன் பணி செய்திடுவே உறவாட வந்தவா உலகாட வந்தவா உயிராடி நின்றவா உயிரை தந்தவா உறவாட வந்தவா உலகாட வந்தவா உயிராடி நின்றவா உயிரை தந்தவா உனக்கே என்னை தருவே உன்னை போல் மாறிடுவே இன்று உனக்கே என்னை தருவே உன்னை போல் மாறிடுவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமுத உருப்ப பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பழிபொருளை மனம் இறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலும் இருந்து நீர் உமது ஆர்வலால் முன்னரே காப்பியற்றது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரை முன்னேற்பாடு செய்து வைத்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியை உம் மக்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு
உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகிறோம். இப்பலியினார் நீர் உளம்கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுபவருமான எம் பாசமிகு மயிலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாற்றியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்வது தகுதியானது. நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் யாரும் நினையாத உத்தரிக்கிற தலத்து ஆத்துமாக்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மண்ணறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்க்கை. அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இறக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your places and worship the Lord in silence. Thank you. வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரு சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே.
தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இனி வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இனி வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுணவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுணவே தந்தை தரும் உணவே. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அருள் நிறைந்த மரியாய், ஆசீர் நிரம்பியவராய், சொற்கடந்த சுந்தரியாய், அமல உற்பவியாய், வங்கக் கடலோரம் வாஞ்சையோடு அமர்ந்திருக்கிற நமது திருமயிலை மாதாவின் ஆண்டு பெருவிழா இன்று தேர் திருவிழா எடுத்து அன்னையை பெருமைப்படுத்துகிறோம் பிள்ளைகளாகிய நாம். இந்த நாளில் நமது பாசமிகு பேராயர் அவர்கள் இது அவரது பங்கு என்றாலும் கூட நமது உயர் மறை மாவட்டத்தினுடைய இணை பாதுகாவலியாகிய மயிலை மாதாவின் பெருவிழாவிலே இங்கு வந்து அன்னையினுடைய திருத்தேர் விழாவிலே நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆசீரளித்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலிக்கு வந்து நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிற நமது பாசமிகு பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்கு சாந்தோம் தேசிய திருத்தல பேராலய பங்கு மக்களாகிய என் அன்பு மக்களே, உங்கள் அனைவர் சார்பாகவும் இதயமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் நமது பங்கின் திருத்தல பங்கினுடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ஜெராட் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும், அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு ராபர்ட் அவர்கள் பூங்கொத்து தந்தும் பேராயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். It's a welcoming surprise and a very delightful happening that Monsignor Alfredo Napolitano, the secretary in the Apostolic Nunciature in Delhi, is here with us to participate in the annual festival of Our Lady of Mylapore. Dear Monsignor, we have no words to express our gratitude and happiness that you could be with us today to witness in person what is happening in the Cathedral of this
ancient historic archdiocese. We are very happy that you are here with us on this day to express our happiness and gratitude. I would invite our Archbishop to adorn him with a shawl and give him a bouquet. இந்த நாளில் நம்மோடு இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தமிழக ஆயர் பேரவையினுடைய துணை செயலர், கோவை மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஜோசப் பிரான்சிஸ் அவர்களுக்கும், நம்முடைய உயர் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு மற்றும் பல்வேறு பணிகளில் முன்னின்று நடத்துகிற அருட்தந்தை ரானல்ட் ரிச்சர்ட் அவர்களுக்கும், பேராயருடைய செயலரும் நமது பங்கிலே முன்னாள் பணி செய்தவருமான அருட்தந்தை தமிழ்மணி அவர்களுக்கும் நமது இதயமார்ந்த நன்றிகள். இந்த திருவழிபாட்டை சிறப்பித்த புனித சவேரியார், புனித அல்போன்சா, புனித சின்னப்பர், புனித யோவான் ஆகிய அன்பியங்களுக்கு இந்த நாளிலே மான்ஃபோர்ட் சகோதரர்களும் கல்ச்சுரல் அகாடமி அருட்சகோதரிகளும் மற்றும் மரியாயின் சேனையினரும் இணைந்து இந்த நாளை கொண்டாடினோம். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள், பாராட்டுக்கள். இன்றைய திருவழிபாட்டிற்கு உதவி செய்த பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், திருவழிபாட்டு குழுவினர், வேதியர், பக்த சபையினர், இளையோர் குழுவினர், பாடகர் குழுவினர், பீட பணியாளர்கள், மேடை அலங்காரம் மற்றும் மலர் அலங்காரம் செய்திருக்கிற திரு சார்ல்ஸ் மற்றும் குழுவினருக்கு, தேர் அலங்காரம் செய்த திரு மைக்கேல், ஒளி அமைத்த சேகர் சவுண்ட் சர்வீஸ் நண்பர் திரு ஜெயபால் மற்றும் அவரது பணியாளர்கள், இருக்கைகளை வழங்கி உதவியிருக்கிற திரு ராஜா குடும்பத்தினர், திருத்தல பணியாளர்கள், பங்கு மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி. வருகிற வழி நாம் மிக முக்கியமான சென்னை மாநகருடைய வழியாக இருந்தாலும், சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் நாம் இந்த பவனியை சிறப்புற நடத்த நமக்கு உதவி செய்தார்கள். காவல்துறை நண்பர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களில் எல்லாவற்றையும் நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு யார் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதை ஏற்று செய்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த நேரத்தில் இந்த திருத்தலத்திலே எனக்கு மிகப்பெரிய உதவியாக பணி செய்கிற என் 2 அன்பு தம்பிகள், அருட்தந்தையர்கள், 2 கரங்களாக இருந்து உதவுகிறவர்கள், நிர்வாக தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய வில்சன் மற்றும் அருட்தந்தை ஜோ நிர்மல். இந்த 2 பேருமே தூங்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கு காலையில் கூட பேராயர் அவர்கள் அருட்தந்தை வில்சனை பார்த்து, என்னப்பா தூங்குறியா, ரொம்ப வாடி போயிருக்குதே உன் முகம் என்று கேட்டார்.
எனவே அந்த அளவுக்கு பம்பரமாக சுழன்று தேனி போல சுறுசுறுப்போடு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பேராயர் முன்னிலையில் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிப்பதை என்னுடைய கடமையாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். அத்தோடு நம்முடைய அருட்தந்தை, ஆன்மீக தந்தை அருட்தந்தை அந்தோணிசாமி அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். நாளை டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் கொடி இறக்கம், திருவிழாவின் இறுதி நாள். வழக்கம் போல நாளை ஞாயிறு என்பதால் ஞாயிறு காலை திருப்பலிகள் வழக்கம் போல நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு திரு ஜபமாலை, நவநாள் ஜெபம் மற்றும் சிறப்பு கூட்டு திருப்பலி, திருப்பலியின் முடிவில் அன்னையின் திருக்கொடி இறக்கம் ஆகியவை நடைபெறும். நாளைய திரு வழிபாட்டிற்கு அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழு செயலரும் அகில இந்திய ஆயர் பேரவையின் யூபிலி 2025ற்கான ஒருங்கிணைப்பாளரும் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்தவருமான அருட்தந்தை இயேசு கருணாநிதி அவர்கள் தலைமையேற்பார்கள். நாளை திருப்பலி கொடியிறக்கம் திருப்பலி முடிந்த பிறகு அன்பின் விருந்து பரிமாறப்படும். அன்புக்குரியவர்களே, மிக அழகாக நம்முடைய அன்னையினுடைய தேர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மலர் அலங்காரம். இதை பார்த்து மோன்சியோர் ஆல்ஃப்ரேடோ அவர்கள் மிக சிறப்பாக இந்த மலர் அலங்காரம் இருக்கிறது, பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன் என்று சொன்னார்கள். கைத்தரலாம், நல்லா நமக்கு தானே, நமக்கு நாமளே. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், திருப்பலி முடிந்து போகிற போது தேரிலிருந்து பூக்களை பறித்தோ எடுத்தோ செல்லாதீர்கள். நாளை திருவிழா முடிந்த பிறகு அன்பின் விருந்து அருந்திய பிறகு வேண்டுமென்றால் எடுத்து செல்லலாம். அதுவரை தயவு செய்து மாதாவையும் மாதாவோடு இருக்கிற மலர்களையும் தொந்தரவு செய்யாதீர்கள். தயவு செய்து பூக்களை எடுத்து செல்லாதீர்கள். நாளை திருப்பலி முடிகிற வரை என்று உங்களை அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்ததும் நீங்கள் இருக்கிற இருக்கைகளை ஓரத்திலே அடுக்கி வைக்க உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் அமர்வோம். நமது இந்திய திருத்தந்தையினுடைய இந்திய தூதரகத்திலே பணி செய்கிற மோன்சியோர் அல்ஃப்ரேடோ நாப்பலிதானோ அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க விரும்புகிறார். Here comes Monsignor Alfredo Napolitano to express his words of what he feels about this feast, and I invite him to come over. Your Grace, Most Reverend Archbishop George Antonisami, Reverend Fathers, dear brothers and sisters in Christ, first of all, on behalf of the Apostolic Nunciator, I'd like to convey to you prayerful good wishes for this special occasion, this special celebration. May our Blessed Virgin Mary intercede for us and grant us a happy, fruitful life, freed from sin, sadness, and confusion. And I would like to take this occasion also to express my personal
gratitude, first of all, to His Grace, Archbishop Antonisami, for his warm welcome into his house, and also to you all for your generosity and your affection. That is in itself a sign of your love for the Holy Father and for the whole Church. So I would like to invite you once again to pray for the Holy Father, for Pope Francis. As you know, very often he asks to all faithful to pray for him. So please remember of him in his prayer, in your prayers, so that he might accomplish the task entrusted to him by our Lord Jesus Christ, that he may strengthen communion among us, among the whole Christianity, and he may confirm our faith in Jesus. And happy feast to you all. Nandri. நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தின் அவரை பாவங்களில் இருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவின் ஆசிரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த என்றுமே திருவுள்ளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி செய்த நீங்கள் அனைவரும் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.